ஒருத்தங்க இப்ப நான் வந்து கிறிஸ்டியன் கம்யூனிட்டிங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர். இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறேன்னா எனக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துச்சு. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லிடுவாங்க, ஏமா தாமரையை மட்டும் போடுறதமா அது இந்துக்களுக்கான கட்சி. நம்ம சொந்தக்காரங்களே இந்துக்கள்லயும் இருக்காங்க, நம்மளே இந்து கோவில்ல போறோம் வரோம். அப்பெல்லாம் நண்பனா ஒரு தோழியா இல்ல பக்கத்து வீட்டுக்கார அத்தாவா தெரிஞ்சவங்க எல்லாம் தாமரை ஓட்டுனா மட்டும் வேற மாதிரி ஒரு பிம்பத்தை திணிக்கிறாங்க பாத்தீங்களா. இதே இந்த திமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் இவங்க தான் இந்த மத அரசியலை முழுமையா ஊக்குவிக்கிறது. அதைதான் நம்ம யோசிக்கணும். ஏன் நண்பன் எங்க இருந்தாலும் நல்லவனா நல்லவன் தான். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ரெண்டு அடையாளங்கள் இருக்கு. யாருமே இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்குமே குற்றம் குறைகள் இருக்கிறவங்கதான் மக்கள். அந்த தனிநபர் செய்யக்கூடிய தவறுக்கும் பிழைக்கும் நீங்க வந்து ஒட்டுமொத்த ஒரு கட்சி சார்ந்த ஒரு திணிக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் தவறு. காமராஜர் ஐயா இருந்தாரு, இந்துக்களுக்கு ஒரு சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் அப்படின்னா கொண்டு வந்தாரு கிடையாது. ஒரு அரசியல் தலைவர் கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களும் ஒட்டுமொத்த சமுதாய, ஒட்டுமொத்த மதத்தை சார்ந்த மக்களுக்கானது. மதம் நம்ம ஆலய வழிபாட்டோட நிக்கணும். இப்ப யாருக்கும் வந்து நீங்க ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டா தெரியாதுங்க. எங்க குடும்பத்துல எங்க கணவர் சொன்னாரு, எங்க அப்பா சொன்னாரு, அந்த வழியா நாங்க கை சின்னத்துக்கு போடுறோம். விஜயவசன் தான் இவ்வளவு நாள் எம்பியா இருக்காரு. ஒரு செங்கல்லையாவது இந்த தொகுதியிலேயோ கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்து வச்சு நம்ம பார்த்திருப்போமாங்க. அவர் என்ன பண்ண சாதனைனா, வசந்தன் கோ களியக்காவில ஒரு பிரான்ச், நாகர்கோவில் ஒரு பிரான்ச், எந்தெந்த இடங்கள் இருந்துச்சோ வாங்கி வந்து பிரான்ச் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு வசந்தன் கோவர். மக்களுக்கு என்ன செஞ்சாரு ஒரு எம்பி? பக்கத்துல இருக்கு வலியலா பகுதி, கரண்ட் கிடையாது, 80 வருஷமா கரண்ட் கிடையாது. ஏன் கிடைக்கல? நம்ம யாரும் கவலைப்பட்டதும் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாம் இருக்குல்ல. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சே 80 வருஷம் ஆச்சு. 70 வருஷமா இந்த திமுக கருணாநிதியோட குடும்பமும் காங்கிரஸ் ஆட்சியும் தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல சுதந்திரம் பெற்ற இந்த இந்திய மண்ணுல கடையாளமூடு பேராட்சியில வலியலா பகுதியில 200 வீடுகளுக்கு கரண்ட் கிடையாது. யாருடைய பிழை இது? அமைச்சர் மனோ தங்கராஜ் கமிஷன் வாங்கிட்டு நிப்பாட்டி வச்சிருக்காரு. டிஎம் கேட்டா அமைச்சர் சொன்னா கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. எங்க மின் கம்பம் நாட்டியாச்சு, மீட்டர் கட்டி மாட்டியாச்சு, கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணும். வரி அந்த மக்கள் கட்டிட்டு இருக்காங்க. உங்க பேராட்சியில தாங்க சிற்றால சிலோன் காலனி மக்கள் அமைச்சர் மனோ தங்கராஜ், விஜயவசன், அக்கா விஜயதரணி காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருக்கிற இந்த நேரங்கள்ல அந்த நேரங்கள்ல போராட்டம் பண்றாங்க. 40 ரூபாய் ஊதிய உயர்வுக்கு மக்கள் போராடுறாங்க. 40 ரூபாய் ஊதிய உயர்வுக்கு யாரால பெற்றுக் கொடுக்க முடிஞ்சிச்சு? 30 நாள் தொடர் போராட்டம். இதே திமுக காங்கிரஸ் ஆட்சி. இப்ப இவங்க எம்பிக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு லிப்ஸ்டிக் பஸ் நம்ம ஊர்ல தெரியும், மழை பெஞ்சாலே மழை தண்ணி எல்லாமே அந்த பஸ்ஸுக்குள்ளதான் ஒழுகும். பஸ்ஸுக்குள்ளேயே நம்ம கொடை பிடிச்சிட்டு தான் நிக்கணும். இந்த பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு மகளிருக்கு இலவசம், மகளிர் மட்டும் இலவச பயணம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எத்தனை ஸ்டாப் அவன் நிறுத்தாம போயிருக்கும்? கை காட்டியும் நிறுத்தாம போயிருக்கானா இல்லையா? நம்ம பின்னாடியே ஓடணும், வேலைக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஆனா நிப்பாட்ட மாட்டான். அதான் இன்னைக்கு இவங்க சண்டை இலவச ஃப்ரீ பஸ். யாரால இதை மறுக்க முடியுமா சொல்லுங்க? இந்த கேட்கிறாரு துரைமுருகனோட பையன், 1000 ரூபாய் வந்துருச்சா? 1000 ரூபாய் வந்துச்சா? உங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் வந்துச்சா? எல்லாரும் பளபளன்னு மின்னுறீங்க, பளபளன்னு தெரியுறீங்க. யாரும் ஓட்டு கேட்க போன இடத்துல அங்க இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து திமுக எம்பி கேட்கிறாரு, சரிங்களா? எது 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தோம்ல, பான்ஸ் பவுடர் வாங்கி போட்டுட்டீங்களா? கிரீம் வாங்கி தேய்ச்சிட்டீங்களா? ஏண்டா நீ தர 1000 ரூபாய் கொண்டு போய் ஒரு மளிகை கடையில கொண்டு போனா காசு பத்த மாட்டேங்குது, அரிசி பருப்பு வாங்கிட்டு அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல நீ 1000 ரூபாய் வந்துச்சா? பான்ஸ் பவுடர் போட்டுட்டியா? ஃபேரன் லவ்லி போட்டுட்டியா? கனிமொழி அந்த 1000 ரூபாய் தான் பான்ஸ் பவுடர் போட்டாங்களா? இல்ல திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகன்களும் மருமக்களும் இந்த 1000 ரூபாய் வாங்கிதான் ஃபேரன் லவ்லியும் பான்ஸ் பவுடர் போடுறாங்களா? சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த கை சின்னத்துக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுற பெண்கள் தயவு பண்ணி யோசிங்க. இந்த 1000 ரூபாய் தந்துட்டு ஏன்னா அவன் அப்ப வீட்டு பணத்தையே எடுத்து தரோம் கிடையாது. நம்ம வாங்குற ஒரு பொருளுக்கும் நம்ம கொடுக்கிற வரி பணத்துல இருந்து அவன் சம்பாதிக்கிறான். அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு கான்ட்ராக்ட்ல கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாரு. இங்க பெட்டி பெட்டியா போயிட்டு இருக்கு. அவங்க நமக்கு செலவு பண்றதுக்கு, இது நம்ம பணத்தை நமக்கே இலவசமா தர்றதுக்கு அவங்க போடுறது என்னது? இவ்வளவு கேவலப்படுத்தி ஒரு 1000 ரூபாய் தரதி நம்ம வந்து பெருமையா நினைச்சிட்டு ஐயோ 1000 ரூபாய் தந்தாங்க கை சின்னத்துக்கு மறக்காம ஓட்டு போடுவோம்.
உதயசூரியனுக்கு மறக்காம ஓடுங்க. நம்மள போய் போட்டுட்டு வந்து இது தேவையா? நம்மளுக்கு கொஞ்சம் யோசிங்க. ஓசி பஸ்ல ஒருத்தன் இழிவுபடுத்துறான், ஒரு எம்எல்ஏ, இன்னொருத்தன் பான்ஸ் போடுறாங்க. இது ரெண்டே விடுங்க. வேங்க வை சமத்துவம் சமத்துவம் சமத்துவம்ங்கிறவங்கல்ல, எல்லாருமே சமம். நாங்க வந்து யாரையும் பிரிச்சு பார்க்கல, ஜாதி மத பேதம் பார்க்கல. இதே வேங்கை வயல்ல சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில அவங்க குடிக்கக்கூடிய தண்ணி டேங்க் இருக்குங்க. அந்த தண்ணி டேங்க்ல மனித மலத்தை கலந்து வச்சிருக்காங்க. மனித மலத்தை அந்த டேங்க்ல உள்ள தண்ணியை தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேங்கை வயல் பகுதி மக்கள், கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடிக்கிறப்ப அதுல மலம் கலந்துருக்கு. கலந்தவன் யாரு? திமுக. இதே இன்னொரு திமுக ஒன்றிய செயலாளர் சொல்றாரு இன்னொரு பையனை பார்த்து, எந்த ஜாதியில நீ எல்லாம் ஏங்கிட்ட நீங்க பேசலாமா? இப்ப ஜாதி பார்த்து தான் நம்ம இவங்க ஓட்டு போட்டோமா? நீங்க கேட்கணும், நீ ஜாதிய பேசல, நீ என்ன கேட்கணும்? இங்க ஜாதியோ மதமோ பிரச்சனை கிடையாது. அரசியல் அத்தனை மக்களுக்கு மாறுது. நீங்க ஓட்டு போடும்போது மட்டும் மதம், ஓட்டு போடும்போது மட்டும் மதத்தை பாக்குறது, ஜாதியை பாக்குறது, 1000 ரூபாய் தந்தாங்க. யோசிங்க, உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்தது யாரு? விஜய் வசந்த கம்பேர் பண்ணுங்க எம்பி எலெக்ஷனுக்கு. இதுவரைக்கும் அவர் நம்ம தொகுதிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி ஐயா பொன்னார் இருந்தார். ஹெலன் டேவிட்சன் அம்மையார் சொன்னாங்க, குளித்துறை பாலம் மேம்பாலம் கொண்டு வர வாய்ப்பே கிடையாது. முதல்ல வந்து மேம்பாலம் கூட கணக்கு கிடையாதுங்க, மேம்பாலம் லிஸ்ட் கிடையாது. அந்த சாலையை விரிவாக்கம் பண்ணணும், விரிவாக்கம் பண்ணி பெருசாக்கி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம கொண்டு வரணும், டிராபிக்கா கண்ட்ரோல் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த கடைகள் எல்லாம் போயிடும். அந்த வணிக மக்கள் சொல்றாங்க, ஏங்க நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எங்க கடைகள் எல்லாம் போயிடும், எங்க வாழ்க்கை ஆதாரம் போயிடும்.